10 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு இளம் மழலையர் பள்ளிகள் சங்கம் கூட்டத்தில் கண்டன அறிக்கை. தமிழ்நாடு இளம் மழலையர் பள்ளிகள் சங்கம் 4வது ஆண்டு பொதுக்குழு மற்றும் கோவை மாவட்ட இளம் மழலையர் பள்ளிகளின் உரிமையாளர் சங்கம் 9ஆம் ஆண்டு பொதுக்குழு தலைவர் கௌதமன் தலைமையில் பீளமேடு மணிமகாலில் நடைபெற்றது. இதில் 18 மாவட்டங்களில் இருந்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள தமிழக கல்விக் கொள்கை மிகவும் வேதனை அளிப்பதாகவும், குழந்தையின் பெரும்பகுதி மூளை வளர்ச்சி 6 வயதில் முடிந்துவிடும் என்பது அறிவியல் கோட்பாடு. வளர்ந்து வரும் அறிவியல் கோட்பாடுகளின்படி 6 வயது உள்ள குழந்தைகளின் வளர்ச்சி காலம் மிகவும் முக்கியமானது. முன்பருவ கல்வி தொடர்பாக கல்விக் கொள்கையில் எதுவும் சொல்லப்படவில்லை. சுமார் 10 லட்சம் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் நிலையில் சுமார் 4 லட்சத்திற்கும் குறைவான குழந்தைகளே முன்பருவ கல்வியை பெறுகின்றனர் என தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் கோவை இளம் மழலையர் பள்ளிகளின் உரிமையாளர் சங்க தலைவர் கௌதமன், செயலாளர் ஜெரோம், பொருளாளர் முகேஷ் மற்றும் குமுதா காந்தி, கீதாஞ்சலி, லதா, ராமதாஸ், ஜெயக்குமார், ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு இளம் மழலையர் பள்ளிகளின் சங்கம் 4வது ஆண்டு பொதுக்குழு மற்றும் கோவை மாவட்ட இளம் மழலையர் பள்ளிகளின் உரிமையாளர்கள் சங்கம் 9ஆம் ஆண்டு பொதுக்குழு இவையாவும் இணைந்து திரு கே. கௌதமன் அவர்கள் தலைமையில் பீளமேடு மணிமகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. 18 மாவட்டங்களிலிருந்தும் பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் வந்திருந்தார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 1. தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள தமிழக கல்விக் கொள்கை மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் வேதனை அளிப்பதாகவும் உள்ளதாக தெரிவிக்கின்றார்கள். குழந்தையின் மூளை வளர்ச்சி பெரும்பகுதி 6 வயதில் முடிந்துவிடும் என்பதே அறிவியல் கோட்பாடு. வளர்ந்து வரும் அறிவியல் கோட்பாடுகளின்படி 6 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சி காலம் மிக முக்கியமாகும். முன்பருவ கல்வி ECC தொடர்பாக கல்விக் கொள்கையில் எதுவும் சொல்லப்படவில்லை. 2வது தீர்மானம், சுமார் 10 லட்சம் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் நிலையில் 4 லட்சத்துக்கும் குறைவான குழந்தைகளே முன்பள்ளி பருவ கல்வியை பெறுகின்றனர். கட்டாயமாக பள்ளியில் சேர்க்கும் வயது 3ஆக நிர்ணயிக்கப்படும் நிலையில் கல்வித்துறையில் அரசாங்கம் ஏற்ற மாற்றங்களை செய்ய பொதுக்குழு வேண்டுகிறது. 1ஆம் வகுப்பில் குழந்தையை சேர்க்கும் வயது 5 என்று அறிவித்திருப்பது அறிவியலுக்கு எதிரானது. உயர்த்தப்பட்ட பாடத்திட்டங்களை கையாள்வதற்கு வயது 6 என அறிவிக்கப்பட வேண்டும். முன்பருவ கல்வி பெரும்பாலும் தனியார் பள்ளிகளே அளிக்கின்றன. படித்த ஆர்வமுள்ள பெண்கள் வீட்டிலேயே அருகில் உள்ள கட்டிடத்தில் இளம் மழலையர் பள்ளிகள் நடத்தி வருகின்றனர். அரசானது அடுத்தடுத்து கடுமையான சட்டங்களை அறிவித்து பள்ளிகளை மூட முற்படுகிறது. அவர்கள் மன நிம்மதியுடன் பள்ளி நடத்த தடையாக உள்ளது. இது தவிர்க்கப்பட வேண்டும். பணிபுரிவோரும் பயனீட்டாளர்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளனர் என்பது கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். வாடகை கட்டடத்தில் செயல்படும் பள்ளிகள் 16 ஆண்டு வாடகை ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். வரைபடம் DTCP ஒப்புதல் பெறப்பட வேண்டும். வரைபடம் பள்ளியின் பெயரில் இருக்க வேண்டும். தனிநபர்கள் பள்ளி நடத்தும் உரிமை பறிக்கப்பட்டு ட்ரஸ்ட் மட்டுமே பள்ளி நடத்த உரிமம் பெற முடியும். 5.5 சென்ட் நிலம் வேண்டும் என்று அடுக்கடுக்காக பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பது இளம் மழலையர் பள்ளிகளை பெரும்பாலும் பாதிக்கின்றது. 6வது விஷயம், இளம் மழலையர் பள்ளிகள் ஆய்வு கட்டணம் ரூபாய் 2000 செலுத்துகின்றனர். ஆனால் ஆய்வு அலுவலர்கள் எவரும் பள்ளி பருவத்திற்கான பயிற்சி, ப்ரீ ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங், மாண்டிசோரி டீச்சர் ட்ரைனிங் முடிக்கவில்லை. எனவே முன்பள்ளி கருவி முக்கியத்துவம் கருதி தனி இயக்குநரகம், அதாவது இப்போ தொடக்கப்பள்ளி இயக்குநரகம் என்று இருப்பது போல ப்ரீ ஸ்கூல்ஸுக்கான தனி டைரக்டரேட் ஆஃப் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது, மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளினால் விதிக்கப்படுகின்ற சொத்து வரி, குப்பை வரி, மின் கட்டணம் இவையெல்லாம் நம்ம பெற்றோர்களுக்கான கட்டணத்தை அதிகரிக்கின்றன. ஒரு மழலையர் பள்ளியினுடைய ஒரு பள்ளி அங்கீகாரம் பெறுவதற்கு 8 அரசு அதிகாரிகளுடைய சான்றிதழ் பெற வேண்டியிருக்கு. ஒரு அதிகாரியும் அந்த அரசு அவருடைய நடத்தை விதிகளுக்கு மாறாக 3 அல்லது 4 மாதங்கள் எடுத்துக்கொள்வதால் எங்களுக்கு அந்த சான்றிதழ்களை உரிய நேரத்தில் வாங்கி சமர்ப்பிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறை அரசாங்கம் சட்ட திருத்தம் அறிவிக்கின்ற பொழுதும் அதற்கு இந்த இளம் மழலையர் பள்ளியினுடைய சங்கத்தை கலந்து பேசி அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். பருவ கல்வி முறை, பெண்கள் உரிமை, பெண்கள் முன்னேற்றத்தினுடைய நீட்டை பார்க்க வேண்டும்.
பெண் கல்வி மற்றும் வேலைக்கு போகும் பெண் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக தனியார் துறையில் மகப்பேறு விடுப்பு அளிக்கப்படுவதில்லை என்பது கருத்தில் கொண்டால் முன்பருவ கல்வியோடு அளிக்கப்படும் பாதுகாப்பு சேவை ECCE முக்கியமாகிறது. மேலும் மகளிருக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்பும் கருத்தில் கொள்ளப்படும். எனவே மேற்கொண்டதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து இந்த இளம் மழலையர் பள்ளிகள் செம்மையாக செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம். முன்னதாக திருமதி குமுதா காந்தி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். இறுதியாக திரு ஜெரோம் அவர்கள் நன்றி உரை வழங்கினார்கள். தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் எதுவும் பிரச்சனை தான் அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல. சட்ட திருத்தங்கள் கடுமையாக்கப்படுகிறத தவிர சட்ட திருத்தங்கள் எளிமையாக்கப்படலை. அது அதாவது தனியார் துறையில் இருக்கக்கூடிய இளமழலையர் பள்ளிகளே இழுத்து மூடக்கூடிய ஒரு சட்டங்களாகத்தான் வெளிவருகின்றன. பெரிய அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்கிறோம், பிரைமரி ஸ்கூல்ஸு அவர்களோட இணைத்து சரியான அவங்களுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். அது பொருந்தாது. நாங்கள் சிறு சிறு வாடகை கட்டிடங்கள்லாம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அங்கே DTCP இந்த மாதிரி ஒவ்வொன்றா நிபந்தனையை பொறுத்துகிறார்கள். அது எங்களுக்கு இயலாத ஒன்றாக இருக்குது. அவங்க சுமூகமாக மன நிம்மதியுடன் பணியாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுது தனியார் தான். ஆனால் இருந்தாலும் நாங்கள் தனி அமைப்பாக செயல்படுகிறோம். சொல்லுங்க சார். அதாவது இளம் மழலையர்னா 6 வயது கீழே இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் ப்ரீகேஜி, LKG, UKG மட்டும் இருக்கும். சில ஸ்கூல்ஸில் ப்ரீகேஜி மட்டும் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டாட்லர்ஸ்ன்னு சொல்லி இந்த நடந்து செல்கின்ற வீட்டுக்கு அருகிலேயே ஒரு சில குழந்தைகள் ப்ரே குரூப் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி குரூப் இருக்குது. இதெல்லாம் பெரிய பள்ளிகளில் வைக்க முடியாது. அவங்கள வேன் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் கொண்டு போய் எல்லாம் விட முடியாது. இது மக்கள் தொகை நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் ப்ளே ஸ்கூல்ஸ் அமைந்திருக்கும். அப்போ அங்கே நீங்கள் DTCP அப்ரூவல், இந்த மாதிரி வாடகை கட்டட பிளான் அப்ரூவ்டு ஸ்கூல் பேரில் இருக்கணும். இந்த மாதிரி செயற்கையான நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். அது மூலம் இல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகள் தங்களுடைய மனம் போன போக்கில் எல்லாம் ஆட்சேபனை சொல்கிறார்கள். ஃபைலை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஃபைலை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. எல்லாமே சரியாக இருந்தாலும் வேணும்னே ஃபைலை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. லஞ்சம் அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்குது. அது நம்ம மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அரசாங்க கல்வித்துறை அதிகாரிகளிடம் லஞ்சம் இருக்குது. ஒரு வருந்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுதான் 10 அம்சம் தான். அவ்வளோ.